என்னடா குடும்பமா வண்டியில போறாங்க, குடும்பமா கார்ல போறாங்க, சமாதானமா இருக்கிறாங்களே, ஒரு ஒற்றுமையா இருக்கிறாங்களே, அவங்க வீட்டுல சண்டையே வராதா, அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்களே, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே. நல்ல குடும்பம் நல்லா இருக்கிறது, ஊழியம் நல்லா இருக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது, இதெல்லாம் பெலிஸ்தருக்கு பிடிக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பெலிஸ்தியரை நான் சங்காரம் பண்ணுவேன். எதுக்கு சபையில் உபவாச ஜெபம்? எதுக்கு சபையில் எப்படி சுத்திகரிப்பு ஜெபம்? நீங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கிறீங்க, நல்ல உயர்வுல இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஜெபம் பெலிஸ்தியன் உங்களுக்கு மறைவா வச்ச கண்ணிய தெரிக்க பண்ணிடும். சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க, நல்ல வெளி தேசத்துல இருக்கிறீங்க. ஆனா இந்த திருச்சபையில பாட்டிமார்கள், ஜெப ஊழியக்காரிகள், மூத்தவர்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபம் சபைக்கு பாதுகாப்பு, வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு என்ன தூது தெரியுமா, என்ன செய்தி தெரியுமா? கர்த்தர் புறப்பட்டிருப்பா. வாலிபனே, பெரியவர்களே, கனத்து கூறியவர்களே, நீங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா உங்களுக்கு தெரியாம பெலிஸ்தர் திட்டம் போடுறான். அந்த திட்டத்தை ஆண்டவர் தவிடு பொடியாக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் விசாரிக்க வாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்.